வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு இதுக்கு நான் இதுதான் ஆப்பத்துக்கு செஞ்சிருந்தேன். எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் தேவையானக்கு எண்ணெய், கொஞ்சமாக மிளகு, மல்லி, சோம்பு, கொஞ்சம் கசகசா இதெல்லாம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் கருகிடக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா வறுத்தோன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஒரு 2 பீஸ் துருவின தேங்காய் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருங்க. எதுவுமே கருகக்கூடாது. அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு அதையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன் வறுவலாக வறுத்துட்டு அதை கூட சேர்த்து இதையும் நல்லா ஆறணுன்னா அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் பேஸ்ட்டே. இதை வந்து நீங்கள் நல்லா அரைச்சி லாஸ்ட்டில் கொஞ்சம் முந்திரி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஆறணுன்னு இதை அரைச்சிக்கலாம். இன்னொரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நான் எனக்கு கறியும் எலும்பும் சேர்த்துமா மட்டன் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி கொதிச்சு வந்தோடனே குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் மிதமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை இது பண்ணால் நம்ம வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். நான் ஆப்பத்துக்கு ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.